2026 ஒரு கேம் சேஞ்சரா நிச்சயமா டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய போராட்ட காலம் இருந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கான போராட்ட தயாரா இருக்குன்னு சொல்லி ஒரு தலைவர் வந்திருக்காரு பார்த்தீங்களா, அதுக்காக நிச்சயம் மக்கள் அவரை தான் நம்புறாங்க. இந்த டிவிக்கே அப்படின்னு சொன்னாலே இவங்கெல்லாம் சும்மா சோஷியல் மீடியா ஹை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இந்த கேள்விக்கு என்ன பதில்? முகம் தெரியாத நபர்களை வச்சு அவங்க எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் இதில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எல்லா பக்கமும் இருக்கும், எல்லா வீட்லையும் இருக்கிறாங்க. கிட்ஸ் தான்ப்பா டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பெரிய ஓட்டு இருக்க போது? என்ன ஒரு 19 லட்சம் ஓட்டு இருக்குமா? என் மகனுக்கு தான் என் ஓட்டுன்னு சொல்லி பெருமையா சொல்றாங்க. என்னைவே அவங்க கலாய்க்கிறாங்க. மாநாடுன்னு ஆளும் கட்சி நிறைய இடங்கள்ல பிரம்மாண்டமான மேடைகள் அமைச்சு பிரம்மாண்டமான செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு காட்டுற கவனத்தை மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை காட்டியிருந்தாங்கன்னா தளபதி இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அவசியமே கிடையாது. ஆனா தளபதி வராங்க அப்படின்னோடனே அந்த பரப்புரைக்கோ அந்த கூட்டத்துக்கோ லட்சக்கணக்கான மக்கள் அவர் திரையில பார்த்தவரை நேர்ல பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்ட்டு. நீங்க பணம் கொடுத்து கூடுற கூட்டம் வேணா ஓட்டா மாறாது. நாங்க பணம் கொடுக்காம கூடுற கூட்டம் நிச்சயமாக அது ஓட்டாக மட்டும்தான் மாறும். ஒரு ரைடு ஸ்கூலில் போய் பண்ணுறாங்க, கஞ்சா இந்த இடத்துல கிடைக்குது. நீங்கள் அங்கேயுமே சேஃப் இல்லைங்க போது பெட்ரோல்கள் எங்கே தான் அவங்க பசங்களை அனுப்ப முடியும்? இதை தடுக்க முடியாத ஒரு இருக்கும் பொழுது, கையாளாதான் இருக்கும் பொழுது நம்ம 2.0 தேவையா? நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அந்த பணத்தை கொடுத்து போட்டு பேரனோடு போயிட்டு வந்துட்டீங்களா, ஓசி பஸ்ஸில் போகிறியான்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? ஐயா காமராஜா கொண்டு வந்தார், படிக்க வாங்கன்னாரு. இன்னைக்கு ஆச்சு படிக்க வாங்கன்னு சொல்கிறாங்களா? குடிக்க வாங்க. என்னென்ன மாதிரியான தேவைகள் அவங்க இல்லாமல் தவிக்கிறாங்க? பேசிக்ஸே இல்லைங்க. இன்னைக்கு 38 கட்சிகளும் இன்னைக்கு ஒரு பக்கமா நின்னாலும் வேற யாருமே அவங்க ஜெயிச்சா போதுன்னு நினைக்கிறது இல்லை. எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மக்கள் முழுக்க நம்பக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டாங்க. நீங்க சொன்னப்போ கேம் சேஞ்சர் அவர் தான். தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயம் எல்லா மேடைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. 2026 இந்த தேர்தல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்மளோட இந்தியாவில் இருக்க எல்லாருமே திரும்பி பார்க்குறது தமிழ்நாட்டில் யார் முதல்வராக வருவாங்க அப்படிங்கும் போது இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் பெரும்பாலும் தமிழ்நாடு மக்கள் ஒரு மாற்றம் தேவைன்னு விரும்பிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் களத்தில் புதுசாக களமிறங்கியிருக்க கட்சி தான் டிவிகே, தமிழக வெற்றி கழகம். நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களுடைய கோயம்புத்தூர் மாவட்டம் குறிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் இந்த தொகுதியில். அதுவும் சொல்லணும்னா இந்த வடக்கு தொகுதியில் நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. அதில் நம்ம டிவிகேல சம்பத்குமார் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. தேர்தல் களம் பயங்கரமாக சூடாக இருக்குது. தெற்கில் இருக்கவங்க வடக்கில் போட்டி போடுறாங்க. ஸோ வடக்கு இப்போ எல்லாம் பேசும் பொருளாக இருக்குது. கோயம்புத்தூரில் யார் வருவாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு இருக்கிற களத்தில் நீங்கள் டிவிகேல ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ சம்பத்குமார் அப்படின்னா எப்படி மக்கள் இப்போ பார்க்குறாங்க வடக்கு பகுதியில்? இல்லை, சம்பத்குமாரை இன்னைக்குன்னு சொல்கிறத விட நான் 30 இயர்ஸாக தளபதி கூட ட்ராவல் பண்ணிருக்கேன். 96 தளபதியோடைய ரசிகர் மன்றத்துலேருந்து ட்ராவல் பண்ணிருக்கேன். அந்த காலகட்டத்தில் இருந்தே தளபதியுடைய ரசிகர் மன்றத்துலேருந்து நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய எந்த ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்தோட பிரதானமான ஒரு நிகழ்ச்சி மக்கள் சார்ந்த ஒரு நலத்திட்டங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். இது எங்களுடைய பேசிக்ஸ், எங்களுடைய அடித்தளமே அதுதான். அதோடைய வளர்ச்சி தான், அந்த செயல்பாடுகள் தான் எங்களையும் சரி மக்களையும் சரி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தவனையே இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி மக்கள் மத்தியில் உடனே ரீச் ஆகிருக்க காரணம் எங்களுடைய 30 வருஷ காலம் எங்களுடைய பயணங்கிறது அசைக்கமான நம்பிக்கை இருக்குது. அதனால தான் மக்கள் ஃபுல்லாகவே உடனே ரீச் ஆகிடுது. இன்றைக்கி குழந்தைய முதற்கொண்டு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய பக்கம் போகிறோம், ஆனால் உங்ககிட்ட நாங்கள் நோட்டு வாங்கியிருக்கோன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்குது. அந்த அளவுக்குலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ரசிகர் மன்றத்துல இருக்கும் போதே நீங்க இந்த மாதிரியான சமூக சேவைகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு காலகட்டத்தில் மருத்துவமனைகளே போனீங்கன்னா ஒரு பிளட் தேவைப்பட்டாலும் இவங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு எங்கள் நம்பர் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 வருட காலமாக மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் காலை உணவு திட்டம், அதாவது 100-150 பேருக்கு மேலே காலை உணவுகள் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயே டெய்லி போட்டிருக்கோம். இங்கேயே கொடுக்குறீங்க? டெய்லி. இது எப்போதுலேருந்து நடக்குது? 6 இயர்ஸ் பிஃபோர், 6 வருஷமாக செயல்பட்டுருக்கேன். தொடர்ந்து பண்ணுறது. இப்போ எலெக்ஷனுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு 1 மந்த் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நாங்கள் சில காரணம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நாங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கோம், மன்னிச்சுங்க இது எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு. பரவாயில்ல, அவங்க நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்த்துக்களாக தான் இருந்தது.
இப்போது ஒரு ரசிகனாக இருந்து ரசிகர் மன்றத்தில் அவர் மேலே இருக்க ஈர்ப்பு, நடிப்பு, டான்ஸ் இதெல்லாம் ஈர்த்து போய் வர விஷயங்கள் வேற. ஆனால் வந்து ஒரு அரசியல், பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்போது என் தலைவன் இதை நிச்சயமாக செய்வான் மக்களுக்காக. ஆல்ரெடி நீங்கள் இறங்கி ஒரு ரசிகனாக செஞ்சது வேற. இப்போ மக்கள் களப்பணியில் நீங்கள் உள்ளே போய் நிற்கும் போது மக்களோட பார்வை எப்படி இருக்கு உங்கள் மேலே? இன்றைக்கி மக்கள் தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி அரசியலை ரொம்ப 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 வாட்ச் பண்ணி இன்றைக்கி ஃபாலோ பண்ணக்கூடிய ஜென்ரேஷன் இன்றைக்கி வந்துட்டாங்க. அது முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகம் தான். இந்த தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் நம்பருக்கு காரணம் இன்றைக்கி ஒரு பொழப்பாகவே அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இல்லாமல் தன்னுடைய தேவைக்கு இல்லாமல் மக்களுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதின்னு முழுக்க நம்புகிறாங்க. ஏன்னா அவர் வந்து நீ அரசியலுக்கு வந்து தான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிக்கணும், உயர்த்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி நினச்சா கூட 10 படம் இன்றைக்கே கூட அவர் புக் பண்ண முடியும். அவருக்கு எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி அரசியலில் போய் அது செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. எந்த மக்கள் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, மரியாதை, எனக்கு உலக அளங்கில் வந்து தளபதிக்கு மலேசியா போனால் கூட எனக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் வருது. இதெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்தது கிடையாது. அவர் சினிமாலே கிடச்சிருக்கு, எல்லாமே கிடச்சிது. இதையும் தாண்டி எனக்கு பரவாயில்ல, போராட்டக்காலம் மிகப்பெரிய போராட்டக்காலம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மக்களுக்கான போராட்டம் தயாராக இருக்குன்னு சொல்லி ஒரு தலைவர் வந்திருக்காரு பார்த்தீங்களா? அதுக்காக நிச்சயம் மக்கள் அவரை தான் நம்புகிறாங்க. ஓகே, 2026 வரைக்கும் இப்படி ஒரு கட்சி நம்மளோட தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே அதனுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டிவிக்கே ஜெயிச்சிருமோங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்கங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது. அது நீங்கள் உண்மையாக எப்படி பார்க்குறீங்க? மக்கள் களத்தில் போகும்போது அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மக்கள் போகிற பக்கம்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட என்னுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 80% மக்கள்கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன். நான் போய் பார்த்துட்டு அவங்க டோர் டு டோர் அவங்கள போய் பார்க்குறேன், அவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்களோட குறைகளை கேட்குறேன், நிறைகளையும் கேட்குறேன். ஏதாவது உங்களுக்கு நிறைகள் இருக்குங்களா, எல்லாமே உங்களுக்கு சரியாக கிடச்சிருக்கா, கிடைக்கலையாங்கிறதான் கேட்குறோம். குறைகள் மட்டும் கேட்கல, நிறைகள் இருக்குன்னு கேட்குறேன். பெரும்பான்மையான மக்கள் கிட்டத்தட்ட வந்து அடித்தட்டு மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு அடிப்படை தேவைகளை கிடைக்கலங்கிறது அவங்களுடைய என்னென்ன மாதிரியான தேவைகள் அவங்க இல்லாமல் தவிக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க? பேசிக்ஸே இல்லைங்க. அவங்க வந்து பெருசாக எங்களுக்கு சொந்த வீடு வேணும், எங்களுக்கு கார் வேணும், பங்களா வேணும், யாரும் அப்படிலாம் கேட்கக்கூடிய மக்கள் இல்லைங்க. அவங்க அடிப்படை தேவைகள் எங்களுக்கு தரமான சாலைகள் இல்லை. நாங்கள் வந்து இந்த இடத்துல 50 வருஷமாக குடியிருக்கிறோம். இந்த ஊர் டெவலப் ஆனது, ஊர் உருவானதே இந்த ஏரியாவில் இருந்தால். ஆனால் எங்கள் இடத்துல இன்னும் இப்போ வரைக்கும் இந்த சாலைகள் இல்லை. மெயின் ரோட்டில் போட்டுக்கிறோம், அவங்களுக்கு தேவையான இது மட்டும் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பேசிக்ஸான இதே கிடைக்கல. இன்னும் குடிநீர் வசதி கிடைக்கல. நைட் ஆனால் டார்ச், நாங்களே அந்த பகுதிக்கு போகிறோம். ஈவினிங் ஒரு 7 o'clock மேலே போனால் நாங்களே மொபைல் ஃபோனில் லைட்டு டார்ச் வச்சு தான் போகிறோம். ஸோ அந்தளவுக்கு ஊருக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஓட்டுகளுக்கு மேலே இருக்காங்க. கிட்டத்தட்ட 100, 70, 80 குடும்பங்கள் அங்கே வசிக்குது. ஸோ இத்தனை குடும்பங்கள் அங்கே இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு கழிப்பறை வசதி நேற்று ஒரு கேட்குறாங்க லேடிஸ், எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க, லேடிஸுக்கு உங்களுக்கு தரமான ஒரு கழிப்பறை வசதி பண்ணி கொடுங்க, அது பராமரிப்பு கொஞ்சம் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க. இதெல்லாம் இந்த பேசிக்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது இது அரசாங்கத்தின் தொழில்னு சொல்லாமல் யார் மேலே தொழில் சொல்ல முடியும்? நிச்சயமா இந்த மாதிரி ஒரு அவல நிலை உண்மையாலுமே இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த சமூகத்தில். பெண்களுக்கான ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லாமல் நமக்கு நிச்சயமாக பல துறைகளில் முன்னேற்றம் தேவைதான். அந்த முன்னேற்றத்துக்கு தேவைக்கு அதற்கு மேலே ஒரு தேவைகள் இருக்குன்னா மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணணும். அதையும் செய்யணும். அதே சைமல்டேனியஸாக நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு உண்டான வளர்ச்சி பாதைக்கு உண்டான செயல் திட்டங்களும் செய்யணுங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இப்போது டிவிக்கே பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூத் ஏஜென்ட்ஸு அப்புறம் அந்த கேடர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ரூட் லெவல்ஸ் வந்து அடிப்படையாக வந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஏன்னா 50 வருடமாக ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கும் அதே இடத்துல டிவிக்கே வணிக்கு போய் பூத் ஏஜென்ட்ஸை ரெடி பண்ணியிருக்கா, ரூட் லெவலில் ரீச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க? சரி, நீங்கள் சொல்கிறீங்க 50 வருஷம் கட்சி 60 வருஷம் கட்சின்னு சொல்கிறீங்க மேடம். இந்த 50-60 வருஷ கட்சிகள் வந்து இன்றைக்கி பூத் லெவல் ஏஜென்ட் அவங்களோட பிஎல்ஏ வந்து அவங்க வச்சுருக்கிறது காரணம் அவங்க பணத்தை செலவு பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் பிஎல்ஏ அப்படி கிடையாது. அவங்க பகலில் அவங்களோட குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை பார்க்கறதுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஈவினிங் டைமில் அவங்க வேலை முடிச்சா அடுத்த நேரம் வந்து என் கட்சிக்காக வேலை செய்ய வர்றாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. செலவு பணத்துக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் கட்சி மீட்டிங்கே வருவேன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எதுவுமே இல்லை. என்னோடய கிடைக்கக்கூடிய நேரங்களில் குடும்பங்களுக்கு அடுத்ததாக செய்ய வேண்டிய கடமை நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஒரு உணர்வுபூர்வமாக வரக்கூடிய தொண்டர்கள் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அதனால் எங்களுடைய கட்சியோட கட்டமைப்பை ஆரம்பத்தில் நாங்கள் எங்களோட கட்டமைப்பு உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நான் கட்சியை ஆரம்பிச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களோட எல்லா பக்கமும் ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க, தளபதிக்கு இருந்தாங்க.
அவங்க தான் இன்றைக்கி தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எங்களோட 100% எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்கிறாங்க. அதில் இதை எங்ககிட்ட இருக்கிற நபர்களை தான் வந்து மாற்று கட்சிக்காரங்க எப்படியாவது அவங்க வளைக்கணும்னு பார்க்குறாங்க. அது நடக்காது. ஏன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து ஒரு விதமான நெருக்கடி கொடுத்து அந்த கட்சியில நிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டை காசு கொடுத்து அதிக லாபத்துக்கு வாங்கிடலான்னு கூட நினைக்கிறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கட்சியுடைய கோட்பாடு அப்படி தான் இருக்கும். அது அவங்களுடைய ஸ்டைல். ஆனால் அந்த மாதிரி போகக்கூடியவங்க தமிழக வெற்றிக்கிறது இல்லைங்கிறது எங்களோட யாருமே இல்லை. 234 தொகுதியில் ஒரு கேண்டிடேட் கூட அப்படி கிடையாது. நிச்சயமாக போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் தளபதிக்காக வந்தவங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் வந்தவங்க. ஒரு சுயலாபத்துக்காக வந்தவங்க வந்து இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ண 30 வருஷமாக இருந்திருக்குன்னா எத்தனையோ கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் என்னுடைய பர்சனலாக இது வரைக்கும் எந்த கட்சிக்கு நான் போய் இது பண்ண கிடையாது. தளபதியோடைய வாக்கு மட்டும்தான் எங்களுடைய வேத வாக்கு. அவர் சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் செய்வோம். 30 வருஷம் அப்படி இருந்தனால மட்டும்தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி ஒதுக்கும் பொழுது முதல்ல எனக்கு என்ன தொகுதி கொடுக்கணுங்கிறது தளபதி முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற நபர்களுக்கு தொகுதி ஒதுக்குனாங்க. அப்போ அவர் வந்து மேலேருந்து பார்த்துருக்காரு. 30 வருஷம் வந்து என்னோட ரசிகர் மன்றத்தில் எப்படியெல்லாம் வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, உண்மையாலுமே என்னென்ன விஷயம் நல்லா பண்ணியிருக்காருன்னு பார்த்து தான் தளபதி வந்து உங்களுக்கு 2 விஷயம். தளபதி கட்சி ஆரம்பிச்சு 2 விஷயம். ஒன்று மக்களை நம்பி, இன்னொன்று அவர் சுற்றி இருக்கக்கூடிய என்னை போல் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க உண்மையாக உழைக்கக்கூடியவங்க, நியாயமாக செய்யக்கூடியவங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவங்க. இவங்க 2 பேர்த்தையும் நம்பி தான் தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நாங்கள் முழுமையாக அவருக்கு வென்று கொடுப்போம். அது எங்கள் லட்சியமாக. இப்போ இந்த டிவிகே அப்படின்னு சொன்னாலே இவங்கெல்லாம் சும்மா சோஷியல் மீடியா ஹைப் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, இவங்களாம் கிரிட்டிக்ஸ் தான் இப்போ பண்ணுவாங்க, ஆனால் இவங்கெல்லாம் வந்து களத்துலலாம் நிற்க மாட்டாங்கங்கிறாங்க. இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளை நீங்கள் போய் பார்க்குறீங்க, யார் களத்தில் இருக்காங்க? இல்லை, இந்த கேள்விக்கு என்ன பதில்? 2 விஷயம் எனக்கு சொன்னீங்கல்ல, அவங்க சோஷியல் மீடியா தான் பண்ணுறாங்க. அந்த சோஷியல் மீடியா கூட அவங்க பே பண்ணால் தான் நடக்கும். அவங்க பேமெண்ட் பண்ணால் சோஷியல் மீடியா அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க. எப்படி அவங்களுடைய முக்கால்வாசி இது போலியான ஒரு ஐடியா வச்சு, போலியான நபர்களை வச்சு, முகம் தெரியாத நபர்களை வச்சு அவங்க வந்து எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டாக பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் இதில் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து கண்ணுக்கு தெரிய ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எல்லா பக்கமும் எல்லா வீட்லையும் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஒரு மேடம் சொன்னாங்க, தம்பி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஸ்லீப்பர் செல் நானும் ஒருத்தன் சொல்லிட்டு. இன்றைக்கி அவங்க மேக்ஸிமம் ஒரு ஏஜ் 50+ இருப்பாங்க மேடம் இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, இது நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்ல, தளபதி போல் நாங்களும் சொல்கிறோம், உண்மையை மட்டும் தான் சொல்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கி கூட நடந்த சம்பவம். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, எல்லாம் இந்த ஜென்சி கிட்ஸ் தான் இப்போ டிவிகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பெரிய ஓட்டு இருக்க போது, என்ன ஒரு 19 லட்சம் ஓட்டு இருக்குமா, இதில் என்ன இவங்க போய் இடம் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் கோவை வடக்கு தொகுதியில் எத்தனை லட்சம் ஓட்டர்ஸ் இருக்குது, இதில் எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, எந்த ஏஜ் வரைக்கும் டிவிகேக்கு வரும்னு நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் சொன்னது போல் நீங்கள் ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்கள்லேயும் கவரக்கூடிய ஒரு தலைவர் தான் தளபதி. இதை நான் மக்கள்கிட்ட சந்திக்கிற விஷயங்களே தான் சொல்ல வேண்டிய விஷயம். நீங்கள் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் மக்களை சந்தித்து தான் சொல்ல முடியும். இது நானாக சொல்கிறது விஷயம் கிடையாது. என் மகனுக்கு தான் என் ஓட்டுன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. இன்றைக்கி போகிற பக்கம் பல இடத்துல என் மகனுக்கு தான் இப்போ ஓட்டு, நான் யாருக்கு போட போகிறேன்? நீ வந்து நீ கையெடுத்துல கும்பிடலாம் வேண்டாம். என்னையவே அவங்க வந்து கலாய்க்கிறாங்க, நீ கையில் எடுத்து கும்பிட வேண்டாம், என் மகனுக்கு தான் ஓட்டு போடுவேன், நீ கையெடுத்து கும்பிடலாம் கேட்காத அப்படிங்கிறாங்க. தளபதியை சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இவங்க சொல்கிறது போல் இவங்க இன்னும் இந்த போலியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்புக்கிறது தான் வந்து மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எதிர்கட்சி தரப்பினர் இந்த மாற்றம் போலியான பிம்பத்தை, அதாவது வந்து பெய்டட் நிறைய சேனல்ஸ் வந்து கருத்து கணிப்புங்கிற பேரில் அவங்களுக்கு சாதகமான களம்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட சந்திக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். அவங்க மக்களை சந்திக்கிறாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறவங்க நாங்கள் மக்கள்கிட்ட பார்க்குறோம். நிச்சயமாக தளபதியை தவிர மக்கள் யாரையுமே நம்புறது கிடையாது. இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒட்டுமொத்தமாக வந்து எதிர்த்து நின்னாலும் தனியாக நின்று தளபதி களமாடுறாரு. அவரை மட்டும்தான் மக்கள் நம்புகிறாங்க. இந்த 234 தொகுதிகளிலும் நிற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தோட டிவிகேவோட ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே வந்து அரசியலோட எந்த விதமான பின்புலமும் இல்லை. ஒரு சில கட்சிகள் வேணால் ஒரு சில இடங்களில் வேணால் மாற்றுக் கட்சிகள்லேருந்து இணைஞ்சவர்கள் இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இதுதான் முதல் அனுபவம். எங்கேயாவது நீங்கள் நேராக போகும்போது எதிர்கட்சியில் இருக்க ஆளும் கட்சியை வந்து உங்களை வந்து தாக்கிறதாகவோ, உங்களை பின்னாடி வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி பேக் ஸ்டாபிங் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நான் எல்லா பகுதி மக்கள்கிட்ட போகிறேன். அங்கே மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் வர்றாங்க. அவங்க ஆப்போசிட்டில் பார்ப்போம், ஒரு சில இடத்துல பார்க்குறோம். நம்ம கோவை மாவட்டத்தில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கலை. யாருக்கிட்டையும் சில நாங்களும் அவங்கக்கிட்ட நடந்தக்கூடிய விஷயங்கள் நாங்களும் அவங்ககிட்ட போய்
ஒரு பரிச்சயமாக போய் அவங்ககிட்ட வணக்கம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போகிறதோட சரி, வேறு எந்த ஒரு சவுண்டு அவங்க முன்னாடி போகும்போது சவுண்டு போட வேண்டாம்னு சொல்லுவோம். நாங்களும் கோஷம் போடுறது எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு கட்சி சார்ந்து வராங்க, நம்ம ஒரு கட்சி சார்ந்து வரோம். நம்ம அவங்கள வந்து தாழ்வாகவோ அவங்கள எந்த ஒரு இது நடத்தக்கூடாது. நாங்கள் கொண்டு வந்து எங்கள் பசங்கிட்டே நம்ம அவங்களுக்கு கடக்கிற வரைக்கும் நம்ம கோஷம் போடக்கூடாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வரோம். ஸோ அவங்களுக்கு கடந்து போனதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய கோஷங்கள் போகிறோம். சரி, நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அது இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம நல்ல சிந்தனை, ஒரு நாகரிகமான அரசியலை தான் தமிழக வெற்றி கழகம் நடத்திட்டு இருக்கு. தளபதி அப்படியே சொல்லி கொடுத்துருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். 2026 ஒரு கேம் சேஞ்சராக நிச்சயமாக டிவிக்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அது மக்கள் நிச்சயமாக முடிவு பண்ணிட்டாங்க. இதை நாங்கள் சொல்கிறது கிடையாது, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. போகிற பக்கம் பூரா நிச்சயமாக தளபதி தான் ஒருவர் ஆட்சி அமைப்பார், எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உரிமையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம என்ன கேட்கணுங்கிறது, உரிமையாக என்னென்ன பேசணுங்கிறது மக்கள் இன்றைக்கி தெளிவாகிட்டாங்க. இன்றைக்கி 10 வயசு பையன் அரசியல் பேசுகிறான், அரசியல் கவனிக்கிறான், உன்னிப்பாக கவனிக்கிறான். நம்மளுடைய 40 வயசு வரைக்கும் நம்ம அரசியல் உன்னிப்பாக கவனிச்சதே கிடையாது. இன்றைக்கி 10 வயசு பையன் அரசியல் நல்லா பேசுகிறான். இன்றைக்கி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு பெண்கள் அரசியல் நல்லா பேசுகிறாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தலைவர், தமிழக வெற்றி கழகம் வெற்றி தலைவர் மட்டும்தான் காரணம். இதுக்கு மேலே என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இந்த விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ மாநாடுன்னு வந்து ஆளும் கட்சி நிறைய இடங்களில் பிரம்மாண்டமான மேடைகள் அமைச்சு பிரம்மாண்டமான செலவுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தளபதி வராங்க அப்படின்னோடனே அந்த பரப்புரைக்கோ அந்த கூட்டத்துக்கோ லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சொந்த ஊரை தாண்டியும் வந்து அவரை பார்க்கறதுக்காக வராங்க. இது வந்து ஒரு சினிமா மோகம். அவர் திரையில் பார்த்தவரை நேரில் பார்க்குறோம், அதுக்காக தான் நான் வராங்க, அதுக்காக எல்லாம் போய் ஓட்டு விழுகுமா அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்விங்க. இப்போ அவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, கூடுற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமான்ட்டு. நாங்கள் சொல்கிறோம், அவங்ககிட்டே கேட்குறோம், நீங்கள் பணம் கொடுத்து கூடுற கூட்டம் வேணால் ஓட்டாக மாறாது. நாங்கள் பணம் கொடுக்காமல் கூடுற கூட்டம் நிச்சயமாக அது ஓட்டாக மட்டும்தான் மாறும் நாங்கள் நம்பிக்கை இருக்குது. அதே போல் நீங்கள் சொல்கிறீங்க மாநாடு போடுறாங்க எல்லாம் போடுறாங்கன்னு, இதுக்கு காட்டுற கவனத்தை மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை காட்டியிருந்தாங்கன்னா நம்ம தளபதி இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற அவசியமே கிடையாது. மக்கள் திட்டங்களை இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் எத்தனை மாநாடு போட்டாங்க, தமிழ்நாடு பூரா ஓடி ஓடி மாநாடுன்னு போடுறாங்க. அதுக்கு பண்ணக்கூடிய செலவுகளும் அதற்கு கொடுக்கக்கூடிய ஆர்வங்களும் கட்சியில் இருக்க நிர்வாகிகளும் கூட அவங்கள கொடுக்குற ப்ரெஷரும் வந்து மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்காதுன்னு கூட நான் சொல்லுவேன். அவங்க செய்யாதனால தளபதி வந்திருக்காரு. இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து எல்லா மேடைகளையும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு வந்து மெயின் ஆப்போனண்ட் பர்சனே வந்து டிஎம்கே தான், அவங்கள வந்து தான் தீய சக்தி டிஎம்கேவை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக டிஎம்கேக்கு ஒரு கேம் சேஞ்சராக ஒரு நல்ல ஒரு கட்சியாக டிவிகே இருக்குங்கிறதுல ஒரு 4 விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைச்சா செய்வோம் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இல்லை, பேசிக்ஸ் ஃபஸ்ட்டுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, நீங்கள் ஒரு பெண்களாகவே நீங்களே இதுக்கு உண்டான பதில் சொல்லுங்கள். இல்லை தான், உண்மையாக இல்லை. ஸோ 2 வயசு குழந்தைகளுக்கு இல்லை, 60 வயசு பாட்டிக்கு இல்லை. இது வந்து அரசாங்கத்தின் தோல்வியா இல்லையா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து அவங்களுடைய படிப்புக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு படித்தா நல்லா வேலைக்கு அது உத்தியோகத்துக்கு போகலான் இருந்த ஒரு காலகட்டம் போய் படித்தாலும் வேலை கிடைக்குமாங்கிற படிப்புக்குள்ள வேலை கிடைக்குமாங்கிற கேள்விக்குறி இன்றைக்கி வந்திருக்கு. அதை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கலாம். நிறைய நம்ம அரசாங்கம் இங்கே கொண்டு வந்து நம்ம இளைஞர்களை வெளிநாடு போய் தான் வேலைக்கு சேரணும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் நம்ம நாட்டில் அதுக்குண்டான கம்பெனிகளை வந்து கொண்டு வந்திருக்கலாம், உருவாக்கியிருக்கலாம். அது கவர்மெண்ட் செஞ்சுருக்கணும். அது அரசாங்கத்தின் தோல்வின்னு சொல்கிறோம். அதற்கு மேலே முக்கியமான காரணம் கஞ்சா கலாச்சாரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கஞ்சா கலாச்சாரங்கிறது என்னென்னே கூட தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி எல்லா பக்கம் சந்தையிலலாம் கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேள்விப்படும்போது பயமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, பசங்க யூஸ் பண்ணுறாங்கிறாங்க. ஒரு ரைடு ஸ்கூலில் போய் பண்ணுறாங்க, கஞ்சா இந்த இடத்துல கிடைக்கிது அங்கே போய் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்குள்ள ரைடு பண்ணுறதா கூட சொல்கிறாங்க, கேள்விப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது பதறுது. நம்மளுடைய மாணவர்கள் எங்கே போய் நல்லா இருப்போம் நம்ம நினைப்போம், ஸ்கூலில் போனால் நல்லா இருப்பான், சேஃபாக இருப்பான், நல்லா இருப்பான். இன்றைக்கி அங்கேயுமே சேஃப் இல்லைங்கும்போது பெற்றோர்கள் எங்கே தான் அவங்க பள்ளி பசங்களை அனுப்ப முடியும்? இது எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு விஷயங்கள். இதை வந்து தடுக்க முடியாத ஒரு இருக்கும் பொழுது, கையாளாதமாக இருக்கும் பொழுது நம்ம 2.0 தேவையா? இது சொல்லுங்கள். பொதுமக்களாக நீங்களும் ஒரு சிட்டிசன் தான்,
நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்ல கரெக்ட் நீங்க சொன்னதுல வந்து இந்த 2.0க்கு வந்து மக்களான பதில் வந்து இந்த இதுக்கே நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இந்த இதில் 2.0 எங்களுக்கு தேவையாங்கிறது தான் இருக்குது. நீங்கள் மக்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அந்த பணத்தை கொடுத்து போட்டு இந்த பணத்தை வாங்கி நீங்கள் எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போயிட்டு வந்துட்டீங்களா, ஓசி பஸ்ஸில் போகிறியான்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? நிறைய கேள்வி. இன்னும் அவங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அரசு, இன்றைக்கி அரசு இயந்திரம் சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு துறை அத்தனை துறைகளும் இன்றைக்கி ரோட்டில் இறங்கி அவங்களுடைய பிரச்சனைக்காக போராட்டக்கூடிய இருக்கிறாங்க. இது அரசாங்கத்தோட வெற்றியா? இதில் 2.0 தேவையா? கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தில் நம்மளுடைய மதிப்பிற்குரிய சம்பத்குமார் அவர்கள் வந்து களமிறங்கியிருக்காரு. மக்களுக்கு நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் இத்தனை விஷயங்கள் வந்து குறைகளாக இருக்கு, இந்த குறைகளை நாங்கள் வந்து ஒரு 100 நாட்களில் நான் வந்து நிச்சயமாக சரி செய்வேன் அப்படின்னா அது என்ன கோவை வடக்கு தொகுதிக்காக? அதான் முதல்ல பேசிக்ஸுங்க. முதல்ல மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து நான் வந்து சரி பண்ணணும். அடிப்படை தேவைகள் அடிப்படை தேவைகள்னாவே இன்னைக்கு முதல்ல குடிநீர், தொடர்ந்து குடிநீர் மற்றும் இப்போ அந்த பகுதியில் குடிநீர் வந்து நிறைய பகுதியில், ஒரு பகுதியில் நிறைய பகுதிகளில் வந்து கோயம்புத்தூர் கோவை வடக்கு பகுதி என்ன எடுத்துட்டா வடவள்ளி வீரகேரளம் பகுதியில் இருக்குதுங்க, நம்ம சங்கனூர் பகுதியில் இருக்குது, நல்லாம்பாளையம் பகுதியில் இருக்குது, நிறைய பக்கம் வந்து குடிநீர் பிரச்சனைகள் இருக்குது, சாலை வசதிகள் இருக்குது, மக்கள் நிறைய பட்டா பிரச்சனை சொல்கிறாங்க. அதற்குண்டான என்ன வரைமுறைகள் இருக்கோ அதை வந்து சரி பண்ணி அது அவங்களுக்கு தீர்த்து கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் நிறைய பக்கம் நாங்களே போகிறோம், அவங்களே சொல்கிறாங்க எங்கள் ஊர் ஏன்னா அத்திப்பட்டி மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் நிறைய சுற்றி சிட்டிங்க, நடுவில் அந்த இடம் மட்டும் எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. சும்மா அப்படி பார்த்தா இருட்டாகவே தான் இருக்குங்க. எங்களுக்கு ஊருக்குள்ளே இதுக்குள்ளே மட்டும்தான் ஒரே லைட்டு தாங்க எங்களுக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க. இன்னும் இந்த சுற்றி வரக்கூடிய வழிகளில் நாங்கள் போகும்போது டார்ச் லைட்டு ஃபோனில் வச்சு தான் கொண்டு போனோம். சுற்றி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சின்ன ஏரியா கூட இருக்கிறேன், பெரிய பெரிய இடமா இருக்குது. அதில் நடுவில் இப்போ மையப்பகுதியில் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து வடவெளி பகுதியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் அடிப்படை தேவைக்கு மக்கள் இனி போராட்ட காலத்தில் தான் நிற்கிறதுனால முதல்ல அதை சரி பண்ணணும். அடுத்தபடியாக இந்த மாணவர்களை சீரழிக்கக்கூடிய விஷயங்களை வந்து அறவே ஒழிக்கணும். அதுக்கு ஒரு முக்கியமான திட்டங்கள் இருக்குது, அது எனக்கு கனவு திட்டமாகவே இருக்குது. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு தனித்திறமைகளை அவங்களை ஊக்குவிக்கணும். அப்படி கொண்டு போயிட்டால் அவங்களுக்கு சிந்தனைகள் வேறு பக்கம் போகாது. நிறைய பேருக்கு சில திறமைகள் இருக்குது, எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் நிச்சயமாக இருக்கும். உங்களை நீங்கள் ஆங்கர்னு சொன்னால் நீங்கள் பட்டையிலே போயிருவீங்க, உங்கள் இதில் இடத்துல உட்கார சொன்னால் எனக்கு வராது. ஸோ எனக்கு தளபதிக்கிட்ட 30 வருஷமாக இருந்தாலும் தளபதியோட விஷயங்களில் வச்சு நல்ல நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு எனக்கு அது தெரியும். ஸோ அதை நான் செய்ய முடியும். அதுவும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு திறமைகள் இருக்குது. அந்த திறமையை ஊக்குவிக்கிற வகையில் சிறப்பு பயிற்சியை கொடுத்து அவங்கள ஒரு விளையாட்டுத்துறையாக கூட இருக்கலாம், கல்வி சார்ந்த துறைகளாக இருக்கலாம், அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த துறைகளாக இருக்கலாம், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த துறைகளாக இருக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான சிறப்பு ஆசிரியர் வந்து சிறப்பு பயிற்சியை கொடுத்து அவங்கள உலக அரங்களை அவங்களை போட்டியை போட வச்சு ஒரு மிகச்சிறந்த ஒரு நபராக கொண்டு வர வேண்டியது, அவங்கள உருவாக்க வேண்டியது என்னோடய லட்சியமாக இருக்கும். அது எத்தனை 1000 மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுத்து அடுத்த 5 வருஷத்தில் பல பதக்கங்களை உலக அரங்கில் வாங்குறதுக்கு உண்டான கோவை வடக்குலேருந்து நீங்கள் வடக்கு மட்டும் இல்லைங்க, கோவை மாவட்டத்தில் எந்த மாணவர்கள் வந்தாலும் அதுக்கு உண்டான இதை நான் செஞ்சு கொடுப்பேன். அது என்னுடைய லட்சியமாக இருக்கும். அடுத்த 5 வருஷத்தில் அது என்னோட லட்சியமாக இருக்கும். ஏன்னா நேற்றைய இளைஞர்கள் தான் இன்றைய தலைவர்கள், இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். ஸோ அவங்கள நம்ம நல்ல வகையில் உருவாக்க வேண்டியது என்னோடய கடமை. ஸோ அதை செய்யணும்னு லட்சியமாக இருக்கும், நிச்சயமாக செய்வேன். நிறைய மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்கள் பதக்கங்கள் வாங்கணும், அவங்கள வந்து சாதனையாளர்களாக மாற்றணுங்கிற முயற்சியில் இருக்கீங்கிறீங்க. ஆல்ரெடி வந்து இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பள்ளிகளை வெளிநாடுகளில் போய் படித்தது வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறது இந்த சவுத் இந்தியா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள்னால தான் நிறைய பேர் பள்ளிக்கு போயிருக்காங்க, இலவசமாக உணவு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல வந்து இருக்கோம், வேலை பார்க்குறோம், வெளிநாடு போயிருக்கோம், கல்வி அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஸோ இதில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போது இந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நிச்சயமாக ஒரு தலைமுறையை மாற்றக்கூடியவங்க மாணவர்கள் தான். அவங்கள உருவாக்கின மிகப்பெரிய பங்கு 1954 ஐயா காமராஜர் அவர் ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான். அவர் மாணவர்களுக்கு நீங்கள் படிக்க வாங்கப்பா, உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் வா அப்படின்னு அவர் கூப்பிட்டார் பார்த்தீங்களா? அதுதான் நம்மளோட துவக்கமான ஒரு புள்ளி, மையப்புள்ளி. அதிலிருந்து தான் நம்ம வந்து டெவலப் ஆகணும். அந்த திட்டங்களை அவர் கொண்டு வந்த திட்டம். ஐயா காமராஜர் கொண்டு வந்தார், படிக்க வாங்கன்னாரு. இன்றைக்கி ஆச்சு படிக்க வாங்கன்னு சொல்கிறாங்களா? குடிக்க வாங்க, அப்போ தான் எங்களுக்கு வந்து வருமானம் வரும் அப்படிங்கிறக்கூடிய ஆட்சி இருக்குது. படிக்க வாங்கன்னு சொன்னதுனால இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி இருக்க தலைமுறை மாற்றிட்டுருக்குறாங்க.
அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும், அவங்கள அந்த சிந்தனைகளுக்கு போக விடாமல் கொண்டு வரணும். மாணவ பருவத்தை வந்து அவங்களுடைய செயல் திட்டங்களும் புதிய கண்டுபிடி அவங்களுக்கு புதிய யோசனைகளாக வரும். அவங்களுக்கு அந்த நேரத்தில் அதை நம்ம சரியான வழியில் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க வேற ஒரு தவறான சிந்தனைக்கு போக மாட்டாங்க. அது என்னோட நம்பிக்கை. பள்ளிகளில் வந்து 3 வேளை உணவு திட்டம் இருக்கு, முட்டை கொடுக்குறோம், உணவு இருக்கு, இன்னும் முதல் மாணவன் திட்டம் இருக்கு. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்களே. எத்தனை பேர்த்த நீங்கள் உலகாரங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கீங்க? அது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இன்றைக்கி எத்தனை அரசு பள்ளியில் மூடிட்டு இருக்கிறீங்க? ஏன் அங்கே அரசு பள்ளியை கண்டா மக்கள் ஓட்டிகிட்டு இருக்காங்க, திரும்பி போகிறாங்க வேண்டான்ட்டு? நீங்கள் தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கல. இன்றைக்கி எங்கள் டாய்லெட் வசதி எப்படி இருக்குது? நீங்கள் அரசு பள்ளி எந்த பள்ளியில் போய் சுத்தமான உங்கள் சுகாதாரமான முறையில் அங்கே டாய்லெட் இருக்கான்னு பாருங்கள், நிச்சயமாக இருக்காது. அதனால தான் தனியார் பள்ளியில் கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் அந்த சூழ்நிலை அங்கே இருக்கணும். அப்போ தான் அவங்க நல்லா படிப்பாங்க. அந்த சூழ்நிலை அங்கே இல்லை. தரமான ஆசிரியர்கள் அங்கே இருக்கிறாங்க, பட் அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இல்லை. ஸோ அதை உருவாக்கணுங்க. கோவை வடக்கு அப்படின்னு சொன்னால் சம்பத்குமார் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் இது நான் பண்ணியே ஆகணும், என் தொகுதியில் பேசிக் சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டேன், ஆனால் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளமாக இந்த ஏரியா மக்களுக்கு இது வரைக்கும் இல்லை, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது இது என்ன விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க? இளைஞருக்கு உண்டான வேலை வாய்ப்பை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கு, அதாவது நம்முடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் தான் இங்கே அதிகமான இதில் பண்ணுறாங்க. கணபதி ஏரியா உருவானதே நேற்று வருஷம் சின்ன கம்பெனிக்கு தான் நிறைய வந்திருக்கு. அவங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள், அதாவது அது தொழில் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை வழங்கி ஆலோசனை வழங்கி அதற்குண்டான லோன்ஸ் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான முயற்சிகளும் கொடுப்பேன். இதுக்கு தான் ஏற்கனவே மேக் இந்தியா ஸ்கீம் ஏகப்பட்ட விஷயங்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க தான் கேள்விங்க. எல்லா ஸ்கீம் இருக்குதுங்க, யார் பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. அவங்களுக்கு இது கட்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 10 பேரை மட்டும் பண்ணிவிட்டு மக்கள் பூரா நல்லா செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை பயனடைஞ்சிருக்கான்னு கேட்டு பாருங்கள். இந்த அரசாங்கத்தினால நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய மக்கள் எங்கேயுமே இல்லைங்க. நாங்கள் ஓட்டு பார்க்க கேட்க போகும்போது சொல்கிறாங்க, அந்த அரசாங்கம் நல்லது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எங்கிட்ட ஓட்டு கேட்க வராது, இது வரைக்கும் ஒரு மக்கள் கூட சொல்லுங்க. இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து 40க்கு 40 வந்து ஜெயிச்சு மார்த்தட்டி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் இந்த வாட்டியும் 2.0 திராவிட மாடல் வருவோம் அப்படின்னு. இப்போ கரூரில் இருந்தவர் தெற்கு தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. தேவையில்லாத நிறைய விஷயங்கள், கோவைக்கு சம்பந்தமில்லாத ஆட்கள் உள்ளே வந்து போட்டியிடுறாங்க. இந்த பார்வையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 40க்கு 40 வாங்கினீங்கன்னு சொன்னீங்க, அது உண்மைதான். ஆனால் அப்போ தமிழக வெற்றி கழகம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, தமிழக வெற்றி கழக களத்தில் இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர், மக்கள் முழுக்க நம்பக்கூடிய ஒரு தலைவர் வந்துட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொன்னப்போ கேம் சேஞ்சர் அவர் தான். இன்றைக்கி களத்தில் அவர் மட்டும்தான் மக்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கார். இன்றைக்கி 38 கட்சிகளும் இன்றைக்கி வந்து ஒரு பக்கமாக நின்னாலும் 2 பக்கம் நான் ஒத்துக்க மாட்டேங்க, எல்லாம் ஒரு பக்கம் தான். தளபதி எப்படி வந்துடக்கூடாதுதான் எல்லாருடைய பார்வையாகவே இருக்கே தவிர வேறு யாருமே அவங்க ஜெயிச்சா போதுன்னு நினைக்கிறது இல்லை, எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்க்கும் அவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் முழுக்க நம்பக்கூடிய தளபதி மட்டும்தான். அதனால் நாங்கள் இல்லாத களத்தை பற்றி பேசணும், நாங்கள் இருக்கிற களத்தை பற்றி பேசுவோம். அதே போல் நீங்கள் வேறு ஊர்லேருந்து வந்திருக்காருன்னு சொன்னீங்க, அது நீங்கள் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுருக்கணும். இந்த கொஸ்டின் இதை என்கிட்ட கேட்டீங்க. அவங்க அங்கே நின்னா ஜெயிப்பாங்களாங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னு தான் உண்மையான ஒரு ரீசன். ஓகே, இது பல தொகுதியில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர் இந்த தொகுதியில் இருக்கிறவங்களே கிடையாது, கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்களே கிடையாது. ஒருத்தங்க ஏற்கனவே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நின்று அவங்க வின் பண்ணி அவங்க எதுவுமே அவங்க மக்களுக்கு பண்ணலாங்கிறது மக்களுடைய பதிலாக தான் இருக்குது. ஸோ அதனால அங்கே மறுபடியும் நின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்காம பயத்தில் வந்து இங்கே வர்றாங்க. அதே போல் இன்னொரு வேட்பாளர் கோவை சிங்கான தொகுதியை சேர்ந்தவங்க, சிங்கான தொகுதியில் இருந்துட்டு இங்கே வரக்கூடியவங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து வெற்றி கிடைக்காது, வேறு தொகுதியில் போய் நின்று ட்ரை பண்ணலாங்கிறது முயற்சி தான் பண்ணுறாங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், இது பழைய பழமொழி தான், கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்ட போனாங்கிற கதையாக தான் சொல்கிறாங்க. அவங்க தொகுதியிலே நின்று ஜெயிக்க முடியாதுங்க போது இந்த இடத்துல நாங்கள் விட்டுருவோமா? நாங்கள் தமிழக வெற்றி கழகம் அவ்வளோ ஒரு ஈஸியாக நாங்கள் எங்கள் எல்லாமே 234 தொகுதி தளபதி ஏரியா தான். ஓகே,
நிச்சயமாக நாங்கள் வெல்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. நிறைய விஷயம் தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா அந்த ஏரியா இந்த ஏரியா எந்த ஏரியா போனாலும் நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அவங்க வந்து கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதிகளும் அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட வந்து நிச்சயமாக நீங்கள் டிவி கேக்கு தான் ஓட் பண்ணுங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் மெசேஜ் டிவி கேக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பில் இன்னும் அடுத்த செலிபிரிட்டியோட சந்திக்க வரேன். அதுவரை நான் மோகனா. நன்றி, வணக்கம்.